சுயசாதி என்கிற ஒரு அடையாளம் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது பல்கலைக்கழகங்கள் எல்லாம். இந்த ஒடுக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற ஒரு உண்மையை பேசுவதற்கு இப்படி பேசக்கூடாது, நம்மளாம் ஒடுக்கப்படலை என்கிற அரசியல் தான் மிக தீவிரமாக இருக்கு. எல்லாம் மிக மோசமான ஒரு உட்சாதி வெறி தான் எல்லா பேருக்கும் இருக்கு. மிக மோசமாக ஒரு மடைமாட்டுகிற முயற்சியை இந்த சீமான்கிற ராஸ்கல் மணியரசவன்கள்லாம் வந்த பிறகு, இந்த தோளாந்துருத்தியெல்லாம் வந்த பிறகு மிக மோசமாக இந்த ஆய்வு புலத்திற்குள் அல்லது இந்த மாணவர் சமூகத்திற்குள் அவர்கள் வந்து பண்ணுகிற கலாட்டா இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஒரு இனவெறி, ஒரு சாதி வெறி சூழலில் தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எந்த ஒரு தலித்தும் ஒடுக்கப்பட்டவனும் பார்ப்பனியத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற சிந்தனை எவனுக்குமே கிடையாது. முதல்ல அம்பேத்கர் பெரியார் படத்தை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க எல்லாரும். எல்லாம் தொடங்கிட்டு என்ன பண்றானா, இவர் நம்ம சாதியா, நம்ம சாதியில ஒரு தலைவர் இருக்காரா, நம்ம சாதியில ஒரு கவிஞர் இருக்காரா, நம்ம சாதியில ஒரு எம்எல்ஏ இருக்காரா, நம்ம சாதியில வந்து புலவர் இருக்காரான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் ஒரு ஜாதியிலுமே. என்ன கேவலங்க அது, எவ்வளவு ஒரு இழிநிலையில எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஒவ்வொரு சாதி சங்கமும் ஒரு 4 தலைவர் வச்சிருக்கான், அவன் ஜாதி இல்லை. அப்புறம் புதுசா மூவேந்தர்கள் கொஞ்சம், அப்புறம் அந்த பக்கம் ஒவ்வொரு ஜாதியில இருக்கிற போர் வீரர்கள், தீரன் சின்னமலை, அப்புறம் வந்து ஒண்டி வீரன், இவனுங்கெல்லாம் என்ன சிந்தனைவாதிகள்னு தெரியல. சண்டை போட்டிருக்கான், படையில நின்றுருக்கான். இந்த பார், நானும் சண்டை போடுறாரு தான், எங்க ஜாதியிலும் ஒரு வீரர் இருக்கான். அதுக்கு சரி, சிந்தனை என்ன? இப்போ அஞ்சலை அம்மாள் படத்தை போடுறாரு நம்ம இவர் போக்கிரி பொங்கல் போட்டிருக்காரு. அஞ்சலை அம்மாள் என்ன சிந்தனை, என்ன அவங்க என்ன படிச்சாங்க, எங்க என்ன சிந்தனை, என்ன தத்துவம் நமக்கு தெரியல. காமராஜரே நம்ம தத்துவவாதியை ஏற்றுக்குவோமான்னு தெரியல. பெரியார் அம்பேத்கர் தான் தத்துவம், அவர்கள் தான் சிந்தனையாளர்கள் இல்லையா, வேற யாரும் கிடையாது. அந்த பக்கம் போனால் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், அது தனி. நான் ஆய்வு செய்கிற காலத்தில் ஒரு நண்பர்கிட்ட போய் சொன்னேன், தலித் வழக்கார்கள் தேடணும், உங்க ஊர்ல வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணலாமா. அவர் தேவேந்திரர். என்ன தலித்துன்னு சொல்லாதங்கிறவன், திராவிடர்னு சொல்லாத. அப்ப என்ன சொல்லணும்? பறையர், பல்லர், சக்கிலியர்னு சொல்லணுமா? தொடர்ந்து என்ன சொல்லணும்? அதுல என்ன தத்துவம் இருக்கு, அதுல என்ன சிந்தனை இருக்கு? ஆரிய திராவிடர் அப்படிங்கிறது ஒரு போராட்டம். சுயசாதி என்பது என்ன சிந்தனை? அதற்குள்ளும் சீமானும் மணியரசன்லாம் வந்து இறங்கிட்டாங்க. எல்லாரையும் அந்த பேய் பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கு. ஒரு இனவெறி, ஒரு சாதி வெறி சூழல்ல தான் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அரசியலமைப்பு குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் தொடர்ந்து அது குறித்த ஒரு விழிப்புணர்வு, சிந்தனை, பார்வை இருக்கிறதா என்றால், அந்த சிந்தனையை மாணவர்களுக்கு மத்தியிலும் ஆய்வாளர்களுக்கு மத்தியிலும் அப்படி யாரும் கொண்டு போவதற்கான ஒரு அரசியல் சூழல் இன்றைக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் பல்கலைக்கழக மட்டங்களில், கல்லூரி மட்டங்களில் கிட்டத்தட்ட அந்த செய்திகளை எல்லாம் கொண்டு போகிற ஆசிரியர்கள் அல்லது அதை பயிலுகிற மாணவர்கள் அற்றுப்போயிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன உறுதிமொழி, அதை ஏன் எடுக்கிறார்கள், அது என்ன அரசியலமைப்பு சட்டம் 75 என்பதை பற்றிய எந்த அறிவுமற்ற ஒரு மாணவர் அறிவு சூழல் தான் வந்து இன்றைக்கு இருக்கிறது. சமீபத்திலே நம்முடைய தோழர் வாலசா வல்லவன் அவர்கள் ஒரு நேர்காணல் தந்திருக்கிறார், அரசியலமைப்பு சட்டம் பற்றிய ஒரு நேர்காணல். அந்த நேர்காணலிலே பெரியார் அரசியலமைப்பு சட்டம், குறிப்பாக சாதியை பாதுகாக்கிற சட்டப்பிரிவை கொளுத்தினார் என்பது தொடங்கி ஒரு குறு நேர்காணலை, ஒரு குறு செவியை அதில் தந்திருந்தார். அதை படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. புனித பாண்டியன் என்கிற ஒரு தோழர், தலித் முரசனுடைய ஆசிரியர், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் ஆணையத்தினுடைய துணைத் தலைவராகவும் இருக்கிறார். அவர் வந்து அரசியலமைப்பை ஒட்டி ஒரு கட்டுரை வெளிவந்திருக்கிறது. தி இந்து என்கிற அந்த தமிழ் ஏட்டு, அந்த ஏட்டிலே அரசியலமைப்பினுடைய அந்த தலைமை உரை, அந்த முகப்புரை என்று சொல்வார்களே, பிரியாம்பிள், அதில் இருக்கிற மிக முக்கியமான அந்த மதச்சார்பின்மை குறித்த இந்த சொற்களை எல்லாம் சுப்பிரமணிய சுவாமி என்கிற ஒரு பார்ப்பனன் அதை நீக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று அவமானப்பட்ட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த ஒரு சுற்றறிக்கை, கட்டுரைகள் தொடர்ந்து அம்பேத்கரை, அவருடைய சட்டங்களை எல்லாம் ஒரு மீளாய்வு செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், பயில வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்தது ஒரு ஆசிரியராக. ஆனால் இந்த களச்சூழல், அப்படி ஒரு அறிவுச்சூழல், ஒரு மக்கள் சூழல் என்பது அரசியலமைப்பு குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் தொடர்ந்து அது குறித்த ஒரு விழிப்புணர்வு, சிந்தனை, பார்வை இருக்கிறதா என்றால், அந்த சிந்தனையை மாணவர்களுக்கு மத்தியிலும் ஆய்வாளர்களுக்கு மத்தியிலும் இன்றைக்கு ஒரு தேக்க நிலை தான் இருக்கிறது. அப்படி யாரும் கொண்டு போவதற்கான ஒரு அரசியல் சூழல் இன்றைக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் பல்கலைக்கழக மட்டங்களில், கல்லூரி மட்டங்களில்
கிட்டத்தட்ட அந்த செய்திகளை எல்லாம் கொண்டு போகிற ஆசிரியர்கள் அல்லது அதை பயிலுகிற மாணவர்கள் அற்றுப்போயிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்குள்ளும் சீமானும் மணியரசன்லாம் வந்து இறங்கிட்டாங்க. எல்லாரும் வந்து அங்கங்கே வந்து இறங்கிட்டாங்க. எல்லாரையும் அந்த பேய் பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கு. எல்லாரும் இறங்கிட்டாங்க. அதனால் அப்புறம் சுயசாதி என்கிற ஒரு அடையாளம் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது பல்கலைக்கழகங்கள் எல்லாம். அதனால் அந்த சிந்தனையெல்லாம் அப்படி இருக்கும்போது ரொம்ப வருத்தமாகவும், மிக நீண்ட காலம் மார்க்சிய லெனின் இயக்கத்தினுடைய ஆதரவாளராகவும், அப்படி அதிலே பயின்றாலும் அந்த அமைப்பிலே நாம் இருந்தாலும் கூட பெரியாரையும் அம்பேத்கரையும் விடாமல் பிடித்து கொண்டிருந்த நான் இந்த அரசியலமைப்பு குறித்தும் அந்த அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அம்பேத்கர் பட்ட துன்பத்தையும் வழியையும் எனக்கு அல்லது நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அல்லது எனக்கு சரியாக யாரும் புகட்டவில்லை. அப்படியான ஒரு சூழல் தான் மிக நீண்ட காலம் நானே அப்படித்தான் அதிலெல்லாம் இயங்கி வந்திருக்கிறேன். ரொம்ப வெட்கமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழலில் தமிழமுதன் செய்திருக்கிற இந்த முயற்சி மிக முக்கியமான முயற்சியாக நான் பார்க்கிறேன். அடிப்படையில் நானும் ஒரு அடித்தட்டு பழங்குடி வகுப்பை சார்ந்தவர். தமிழமுதன் ஒரு ஒடுக்கப்பட்டவர். இந்த ஒடுக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற ஒரு உண்மையை பேசுவதற்கு இந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பிலே மிக மோசமாக அப்படி பேசக்கூடாது, நம்மளாம் ஒடுக்கப்படலை என்கிற அரசியல் தான் மிக தீவிரமாக இருக்கு. ரொம்ப வெட்கமாக இருக்கிறது. நான் ஒடுக்கப்பட்டோம் என்று சொல்வதற்கு எவனுக்கும் தெம்பு இல்லை, திராணி இல்லை, சொல்ல மாட்டான். எல்லாருமே எல்லாம் மிக மோசமான ஒரு உட்சாதி வெறி தான் எல்லா பேருக்கும் இருக்கு. மிக மோசமாக ஒரு மடைமாட்டுகிற முயற்சியை இந்த சீமான்கிற ராஸ்கல், இந்த இவனுங்கெல்லாம் வந்த பிறகு, இந்த மணியரசன் இவனுங்கெல்லாம் வந்த பிறகு, இந்த தோளாந்துருத்தியெல்லாம் வந்த பிறகு மிக மோசமாக இந்த ஆய்வு புலத்திற்குள் அல்லது இந்த மாணவர் சமூகத்திற்குள் அவர்கள் வந்து பண்ணுகிற கலாட்டா இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஒப்பிலக்கியம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒப்பிலக்கியம், கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அல்லது ஒப்பியன் மொழி, ஒப்பீட்டு ஆய்வு, இதெல்லாம் இன்னைக்கு படிக்கிறதுக்கு அப்படியான ஒரு சிந்தனையாக வராது இளைஞர்களுக்கு. ஏன்னா அப்படியான ஒன்று தானே கார்டுவெல் எழுதினார். அவர் ஒப்பீடு செஞ்சு தானே ஒரு ஒரு முடிவுக்கு வந்தார், புரோட்டோ திராவிடியன்னு. அதை ஏற்கிறோம் ஏற்கலைங்கிறது வேற. இந்த போன்ற ஆய்வுகளை கூட செய்வதற்கு அல்லது அந்த ஆய்வை நோக்கி போகிற பார்வையை திருப்புவதற்கு கூட இன்றைக்கு சூழல் வந்து மிக மோசமாக இருக்கிறது. ஒரு இனவெறி, ஒரு சாதிவெறி சூழலில் தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த சூழலில் தமிழமுதனுடைய இந்த முயற்சி மிக முக்கியமான ஒரு முயற்சியாகப்படுகிறது. எந்த ஒரு தலித்தும் ஒடுக்கப்பட்டவனும் பார்ப்பனியத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற சிந்தனை எவனுக்குமே கிடையாது. எவனும் பார்ப்பனியத்தை எதிர்த்தவன் தான் சார் தலித்து. ஒரு தலித்துங்கிறவன், ஒரு ஒடுக்கப்பட்டவன்கிறவன் மிக அடிப்படையாக பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடணும். தமிழமுதன் பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். பார்ப்பனியத்தை எதிர்த்த அம்பேத்கரையும் பெரியாரையும் வரித்து கொண்டு அவர் களமாடி கொண்டிருக்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட தொடராக இருப்பதனாலே தான் அம்பேத்கரை பாதுகாப்போம், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கிற நூலை அவர் எழுதியிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு நூல் அது. நண்பர்களே, பாவேந்தர் பாரதிதாசனை நீங்கள் அறிவீர்கள், அப்படிதான் கேட்க வேண்டியது இருக்கு. பாரதிதாசனை தெரியுமா அப்படின்னு தெரியுமான்னு கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எல்லாரும் பாரதிங்கிற சீக்கை பிடிச்சி எல்லாரும் அலையிறோம். பாரதிங்கிற சீக்கு, கம்பன்கிற ஒரு நோய் எல்லா பேருக்கும் இருக்குது. கம்பன் கழகங்கிற நோய், அதை நோக்கி தான் பெரும் பெரும் பேராசிரியர்களாக இன்றைக்கி போய் உட்காந்துருக்காங்க. கம்பன் கழகத்தில் எல்லாம் ஆர்எஸ்எஸ் சங்கி பயிலுக. அதில் போய் உட்காந்துக்கிட்டு அவனுங்க பண்ணுற மிக மோசமான அந்த நாடகம் அங்கே இருக்குது. இந்த சூழலில் பாரதிதாசனை நான் தொட்டு அப்படியே பேசலான்னு நினைக்கிறேன். பாரதிதாசன் என்கிற ஒரு திராவிட பெருங்கவிஞன். அவன், நீங்க கவனிக்கணும் தோழர்களே, அவன்தான் மிக முக்கியமாக அம்பேத்கரை பாடினான். அம்பேத்கரை தொண்டு என்கிற இதழில் 50களில் ஒரு தனி பாட்டு எழுதி அம்பேத்கரை கவனப்படுத்திய மிக முக்கியமான ஒரு பெருங்கவிஞன் பாரதிதாசன்.
அம்பேத்கரினுடைய வட்டமேசை மாநாடுகளை 1930 வாக்கில் நடந்த அந்த 1-2 மாநாடுகளை மிக கவனமாக அந்த மாநாட்டை, அதனுடைய போக்குகளை, அதில் காந்தி செய்த அராஜகத்தை எல்லாம் மிக நுட்பமாக கவனித்து அவர் தன்னுடைய புதுவை முரசு ஏட்டிலே அதை அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த புதுவை முரசு ஏட்டை பதிப்பித்தவர் நம்முடைய வாலசா வல்லவன் அவர்கள். அந்த புதுவை முரசு ஏட்டை இன்றைக்கு ஒரு மாணவர் அல்லது ஒரு இளைஞர் கட்டாயம் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த புதுவை முரசு ஏட்டிலே தொடர்ந்து வட்டமேசை மாநாடுகள் பற்றி பாரதிதாசன் அதில் பேசியிருக்கிறார். மிக முக்கியமான கட்டுரைகள் அதெல்லாம். அதையெல்லாம் நாம் யாரும் ஆய்வு செய்வதில்லை, அதெல்லாம் பேசுறதில்லை. ஏதோ நமக்கு 4 பாட்டு தெரிஞ்சிருக்கு, சங்கே முழங்கு, அந்த இன்னும் வலியவர் தம்மை வலியவர், வலியவர் தம்மை எளியவர் தம்மை வலியவர்னு ஒரு பாடம், அந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டெல்லாம் உருட்டுறாங்களே தவிர நம்ம அதுக்கு மேலே தெரியல. நம்ம ஆட்களும் ஒரு 4-5 பாட்டு தான் வச்சுருக்கான், பேச மாட்டான். அந்த 50களில் தொண்டு இதழிலே அம்பேத்கரை பற்றி பாரதிதாசன் எழுதுகிறார். மிக முக்கியமான அந்த பாட்டு எப்படி தொடங்குகிறது என்றால், ஒருவனால் உலகு பால்படுமெனில் ஒருவனை ஒழித்தல் உலகின் கடமை அப்படின்னு தொடங்குகிறார். அப்படி தொடங்கி அம்பேத்கருடைய அந்த செயல்பாட்டை அவர் பாடுகிறார். பணியில் எவருக்கும் அணியில் முன்னின்ற அம்பேத்கரின் எரிமலை எண்ணமும் எழும் புயல் செயலும் விரி உலகத்தையே வெளிப்புறச் செய்தன என்று அவர் அதை எழுதி கொண்டு போகிறார். மிக முக்கியமான ஒரு இடம், என்ன இடம்னா, அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி அம்பேத்கர் எழுதினார், அது எதற்கு மாற்றாக இந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டது என்கிற ஒரு சிந்தனையை கவித்துவப்படுத்தி, பொதுவாக பாரதிதாசன் பெரியார் அரசியலை, திராவிட இயக்க அரசியலை இலக்கியமயப்படுத்திய ஒரு மாபெரும் கவிஞன். அவன் காலத்தில் நடைபெற்ற பல்வேறு இயக்கங்களை ஆக்கங்களாக வடிவமைத்தவன் பாரதிதாசன். நாடகங்களாக, செய்யுள்களாக, கட்டுரைகளாக அப்படி ஆக்கப்படுத்திய ஒரு இயக்கவாத கவிஞன் பாரதிதாசன். அவர் சொல்லுகிறார், மதத்திமர் அழிந்தது, சமயம் மடிந்தது, அதற்கு ஒரு வழி அவர் கண்டார், இந்திய நாட்டின் உரிமை பேரேட்டின் சட்டம் அமைத்தவர் ஆதலின் என்று எழுதுகிறார் பாரதிதாசன். அரசியலமைப்பு சட்டம் என்பது கடந்த காலங்களில் எப்படி வர்ணாசிர தர்மம், மனு தர்மம் எப்படி இந்த மண்ணில் ஒரு எழுதப்படாத சட்டமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்ததோ, நடைமுறையில் இருந்ததோ, அதை அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாக அதை ஒழித்து கட்டினார் என்று பாரதிதாசன் எழுதினார். இந்த சிந்தனையை நீங்க பாரதியிட்ட பார்க்க முடியுமா? நம்ம பிள்ளை கவிஞர்கள் இருக்காங்கல்ல, ராமலிங்கம் புள்ள, தேசிய விநாயகம் புள்ள, இந்த பிள்ளைகள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனித்தொகுதி தரக்கூடாது, பொது தொகுதி தான் தர வேண்டும் என்று கவிதை பாடியவர்கள். நல்லா புரிஞ்சுங்க, கவிதை பாடியிருக்கான். ஆனால் பாரதிதாசன் அம்பேத்கரையும் அம்பேத்கருடைய போராட்டங்களையும் செயல்பாடுகளையும் ஆக்கப்படுத்தி எழுதியவன் பாரதிதாசன். ஆனால் எவரும் பேசலை, அவனை பற்றி பேச மாட்டான். ஒருத்தனும் எந்த பத்திரிகையாரும் பேச மாட்டான், எந்த கட்டுரையும் போட மாட்டான். அப்படி பாரதிதாசன் எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் எப்படி எழுதினார், எப்படி உருவாக்கினார் என்பதை எப்படி அவர் ஆக்கப்படுத்தினாரோ, இலக்கியப்படுத்தினாரோ, அதே போல இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் அந்த அம்பேத்கரை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை இலக்கியமயப்படுத்தி கட்டுரை வடிவத்தில் ஆக்கப்படுத்திய ஒரு பாரதிதாசன் வழியில் நின்று சிந்தித்தவன் தமிழமுதன். எந்த தலித்தெல்லாம் இப்போ எவனும் எழுதுறதில்லை, அந்த மாதிரிலாம் எவனும் தெரியாது. அவன் ஒவ்வொரு தலித்து என்ன இருக்கானா, இவர் நம்ம சாதியா,
நம்ம சாதியில் ஒரு தலைவர் இருக்காரா? நம்ம சாதியில் ஒரு கவிஞர் இருக்காரா? நம்ம சாதியில் ஒரு எம்எல்ஏ இருக்காரா? நம்ம சாதியில் புலவர் இருக்காரான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் ஒவ்வொரு ஜாதியிலையுமே. முதல்ல அம்பேத்கர் பெரியார் படத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லாரும். எல்லாம் தொடங்கிட்டு என்ன பண்ணுறான்னா அவன் ஜாதியிலே கண்டுபிடிக்கிறான். யாராவது எம்எல்ஏ இருப்பாரா, எம்பி இருப்பாரா? என்ன கேவலங்க அது! எவ்வளோ ஒரு இழிநிலையில் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. ஒவ்வொரு சாதி சங்கமும் ஒரு 4 தலைவர் வச்சிருக்கான். அவன் ஜாதி இல்லை. அவன் என்ன சிந்தனையாளர் நமக்கு தெரியல. அவன் என்ன சிந்தனையாளன்? இப்போ அஞ்சலை அம்மாள் படத்தை போடுறாரு நம்ம இவர் போக்கிரி பொங்கல் போட்டிருக்காரு. அஞ்சலை அம்மாள் என்ன சிந்தனை, என்ன அவங்க என்ன படித்தாங்க, இங்கே என்ன சிந்தனை, என்ன தத்துவம் நமக்கு தெரியல. காமராஜரே நம்ம தத்துவவாதியை ஏற்றுக்குவோமான்னு தெரியல. பெரியார் அம்பேத்கர் தான் தத்துவம். அவர்கள் தான் சிந்தனையாளர்கள் இல்லையா? வேற யாரும் கிடையாது. அந்த பக்கம் போனால் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் அது தனி. அது அது உலக கண்ணோட்டம். உள்ளூர் கண்ணோட்டம் பெரியார் அம்பேத்கர் தான் இல்லையா? ஆயுதாசர்லாம் அடுத்து சிந்தனை. அப்படி போகிறோம். அஞ்சலி அம்மாவை போடுறாங்க. அப்புறம் புதுசு புதுசாக மூவேந்தர்கள் கொஞ்சம். அப்புறம் அந்த பக்கம் ஒவ்வொரு ஜாதியில் இருக்கிற போர் வீரர்கள், தீரன் சின்னமலை, அப்புறம் ஒண்டி வீரன், இவனுங்கெல்லாம் என்ன சிந்தனைவாதிகள்னு தெரியல. சண்டை போட்டிருக்கான், படையில் நின்றுருக்கான். இந்த பார், நானும் சண்டை போடுறாரு தான், எங்கள் ஜாதியிலும் ஒரு வீரர் இருக்கான். அதுக்கு சரி. சிந்தனை என்ன, தத்துவம் என்ன? ஒன்றும் கிடையாது. அப்படி சிந்தனையை, தத்துவத்தை சொன்ன அம்பேத்கரை, பெரியாரை எழுத வேண்டும், அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற பணியை செய்தவர் தான் நம்முடைய தமிழமுதன். அதுக்கு அத்தனை தகுதியும் ஒரு உண்டு. தலித்துன்னு தலித்துன்னே ஒத்துக்க மாட்டாங்க சில பேர். பாதி பேர் தலித்தே ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஆய்வு செய்கிற காலத்தில் ஒரு நண்பர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா நான் நாட்டுப்புறவியல் படிச்சுட்டு இருந்தேன் அந்த காலத்தில். ஒரு நண்பர்கிட்ட போய் சொன்னேன், தலித் லோர், தலித் வழக்காறுகள் தேடணும், உங்கள் ஊரில் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணலாமா? அவர் தேவேந்திரர். என்ன தலித்துன்னு சொல்லாதாங்கிறான் அவன். என்ன தலித்துன்னு சொல்லாத, என்னங்க அது? தலித்துன்னு சொல்லாத, திராவிடர்னு சொல்லாத. அப்ப என்ன சொல்லணும்? பறையர், பல்லர், சக்கிலியர்னு சொல்லணுமா? தொடர்ந்து என்ன சொல்லணும்? அதுல என்ன தத்துவம் இருக்கு? அதுல என்ன சிந்தனை இருக்கு? ஆரிய திராவிடர் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை, ஒரு போராட்டம், ஒரு பகுப்பு. அதுல நியாயம் இருக்கு. இது என்ன சிந்தனை? சுயசாதி என்பது என்ன சிந்தனை நமக்கு தெரியல. ஆனா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து, நானும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தான் வந்திருக்கேன். தமிழமுதன் ஒடுக்கப்பட்டவர் தான். ஆனால் நாங்கள் பெரியாரை, அம்பேத்கரை நாங்கள் ஒரு சிந்தனையாளராக இந்த தமிழ் மண்ணுக்கு எடுத்துட்டு போறோம். இன்னும் 2-3 செய்தியை நம்ம பார்த்துட்டு இப்போ தமிழமுதனை பேசலாம். பாரதிதாசன், அவர் நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, தமிழமுதனை படிக்கும் போதெல்லாம் எனக்கு பாரதிதாசன் ஞாபகம் தான் வருது. கொண்டு ஊட்டி சொல்ல, நான் ஏதோ அவரை பெருமைப்படுத்தலாம் சொல்லலை. பாரதிதாசன் ஒரு இயக்க செயல்பாட்டாளர். ஒரு இயக்கத்தை ஆதரித்து, இயக்க கூட்டங்களில் பங்கேற்று, தொடர்ந்து அதையெல்லாம் அந்த செயற்குழு தீர்மானங்களை, ஒரு இயக்கத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகளை கவித்துவப்படுத்தியிருக்கிறார். ஆவணப்படுத்திய மிக முக்கியமான ஒரு கவிஞர். அம்பேத்கருடைய தனித்தொகுதி, தனி வாக்காளர் தொகுதி என்கிற கோரிக்கையை ஒரு நாடகமாக எழுதியவன் பாரதிதாசன். பாரதிக்கு நாமக்கல் கவிஞன் புள்ள, பார்ப்பான் புள்ள, ஒருத்தனுங்க இல்லையே. அவர்களெல்லாம் இயக்கவாத பாவலர் கிடையாது, டைலக்டிக்கல் போயட் கிடையாது. அவனுக்கு மூமெண்ட் ஹூடு கிடையாது. அவர்களெல்லாம் துண்டு துக்காணியாக எழுதி கொண்டிருந்தவர்கள். அதை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு, ஒரு பாரதியினுடைய ஒரு பாட்டை வச்சுக்கிட்டே ஓட்டுறான் சார் இவ்வளவு காலத்துக்கு. செந்தமிழ் நாடனும் போதினில இன்பத்தேன் பாய் அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டையே ஓட்டுறான். 1-2 பாட்டை வச்சுக்கிட்டே ஓட்டுறான். அப்படியே இவங்க நடந்தது மாதிரியே பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பாரதி பாட்டை வச்சுக்கிட்டு நடந்த மாதிரியே பேசுவாங்க நம்ம நாட்டில். கம்பன் பாட்டை, பாரதி பாட்டை, புராணத்தை வச்சுக்கிட்டு நடந்த மாதிரியே பேசுறது. அப்படியான ஒரு சூழல்ல 1931 புதுவை முரசில் 5/10/31 பாரதிதாசன் காந்தியின் மேல் நம்பிக்கை இல்லை, காந்தி பார்ப்பன தலைவர் என ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையில MC மதுரப்பிள்ளை, ராவ் சாஹிப், MC மதுரப்பிள்ளை
அவர் ஆதி திராவிட மகாஜன சபையினுடைய தலைவர். அவர் ஒரு செய்தியை சொல்றார். அவர் காந்தி அம்பேத்கருக்கு நாங்க கடிதம் போட்டோம், அந்த அந்த வரலாற்றில் கடிதம் போடுறாங்க. ஏன்னா காங்கிரஸோ காந்தியோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்யாது, அவன் செய்யலாம். ஏன்னா அவன் இந்து மதத்தை கட்டி ஆள வேண்டும், இந்து மதம் என்பது உடைந்து விடக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக இருந்தவர்கள் காங்கிரஸ்காரர்களும் காந்தியும். எந்த காலத்திலும் அவங்க இந்து மதம் உடையறத விரும்ப மாட்டாங்க, இன்னைக்கும் விரும்ப மாட்டாங்க. இன்றைக்கும் அந்த இந்து கட்டுமானம் நிலைநிறுத்துவதுதான் இன்றைக்கும் ஒன்றிய அரசு செஞ்சிட்டு இருக்கான். எல்லாரும் ஒரு இந்துத்துவ மனப்பான்மையோடு எல்லாரும் செயல்படுகிறார்கள். அதை உடைச்சிட்டு வெளில வர்றதுக்கு பயப்படுறாங்க எல்லாரும். அதுக்கு 1008 காரணம் சொல்றான். இந்து மதத்திலிருந்து வெளியே வந்தா அதுக்கு 1000 காரணம் சொல்றாங்க. ஆனால் மதுரப்பிள்ளை சொல்லுகிறார், எங்கள் சங்கத்தின் சார்பாக வட்டமேசை மாநாட்டின் ஆதிதிராவிடர் பிரதிநிதியாகிய டாக்டர் அம்பேத்கருக்கு கீழ்கண்ட தந்தியை நாங்கள் அனுப்பினோம். அதுல மாகாண சட்டசபைகளிலும் மத்திய சட்டசபைகளிலும் ஆதிதிராவிடருக்கு தனி பிரதிநிதித்துவமும் பாதுகாப்பும் ஏற்படுத்தும்படி முயற்சி செய்ய வேண்டும் என்று சென்னை ஆதிதிராவிட மகாஜன மத்திய சபையார் தங்களை வேண்டிக் கொள்கின்றார்கள். மேற்கண்ட விஷயத்தை காங்கிரஸ்காரர்கள் அலட்சியம் என்று தள்ளிவிட்டாலும் நாம் தள்ளுவதற்கில்லை என்று கடிதம் போடுறாங்க. அது அம்பேத்கருக்கு போது. அப்படி தொடர்ந்து பாரதிதாசன் அந்த வரலாற்று செய்தியை பதிவு பண்ணிட்டு காந்தியார் தீண்டாமையை நியாயம்னு சொல்லல. அவர் எப்பொழுதும் ஒடுக்கப்பட்டவர் மீது அனுதாபம் உடையவர்தான். அவர் தீண்டாமையை கண்டித்து பல முறை பேசியிருக்கிறார். அந்த வகுப்பிலிருந்து ஒரு பெண்ணை எடுத்து அவர் வளர்த்து வருவதும் நாம் அறிவோம். ஆனால் காந்தி அப்படி செஞ்சாரா? தொடர்ந்து அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கோரிக்கை அம்பேத்கரை ஆதரித்து அவர் பேசினாரான்னா அப்படி கிடையாது. அவர் என்ன செய்யறாரு? வட்டமேஜை மாநாட்டில் முதல்ல அவர் போல, அதெல்லாம் தமிழன் குறிப்பிடுறார் அந்த நூல்ல. முதல் வட்டமேஜை மாநாட்டுக்கு அவர் போல. இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டுக்கு போறார் காந்தி. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், காந்தியார் அந்த தண்டி யாத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா, உப்பு காய்ச்ச அந்த போற அந்த யாத்திரை இருக்கு இல்லையா, அந்த யாத்திரைக்கு போகும்போது மக்கள்லாம் மறிச்சு கேட்குறாங்களாம், கொஞ்சம் எங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுங்க அப்படின்னு காந்திகிட்ட. காந்தி அந்த வேண்டுகோளை புறக்கணிச்சிடுறாரு. காந்தி நமக்காக செய்வார் அப்படிலாம் நம்ம நினைச்சோம். அவர் தண்டி யாத்திரை போகும்போதெல்லாம் கூட மக்கள் கேட்குறாங்க, ஆனால் அவர் அதை செய்யலை. சரி, உப்பு யாத்திரைக்கு போயிருக்காரு, போயிட்டு வருவார் இல்லையா தலைவர், போயிட்டு வந்த பிறகாவது ஏதாவது பண்ணுவார் என்றெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் காந்தியை நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவர் நமக்காக உண்மையாக உழைப்பார் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அவர் நமது வாயில் மண்ணை போட்டு விட்டார். பாரதிதாசன் மண்ணை போட்டு விட்டார். 6 கோடி ஜனங்களும் அலறிக்கொண்டிருந்தார்கள். உப்பு போரை நடத்திவிட்டாவது நமக்காக ஏதாவது செய்ய மாட்டாரா என்று தாய்முகம் பார்த்திருக்கும் குழந்தை போல் காத்திருந்தார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள். அப்படியே தமிழமுதன் அவருடைய நூலுடைய உருவாக்கம் அதெல்லாம் இருக்கு, இந்த செய்தி எல்லாம். இவர் என்ன பண்றாருன்னா, காந்தி சர்க்கார் கடிதங்களோடு கூடிய மூட்டை முடிச்சுகளோடு லார்டு இர்வின் அரண்மனைக்கும் தான் தங்கியிருக்கும் இடத்திற்கும் ஓடிக்கொண்டே இருந்தார் காந்தி. பாவம், ஆசை வெட்கம் அறியுமா? ஒருவேளை காந்திக்கும் இர்வினுக்கும் சமரசம் ஏற்பட்டு திரு காந்தி அவர்கள் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டால் அப்போதாவது நம் விஷயத்தை கவனிப்பார் என்று நினைத்து 12 கோடி கண்களும் திரு காந்தியை நோக்கிய வண்ணமே இருந்தன. எப்படி ஆவணப்படுத்துறாரு பாருங்க. தமிழமுதன் இப்படிதான் ஆவணப்படுத்தியிருக்கார். அம்பேத்கர் தொடர்ந்து கடந்த காலங்களில் அம்பேத்கருக்கு முன்னிருந்து நமது நாட்டில் மனு தர்மம் தான், மனு தர்ம சாஸ்திரம், வர்ணாசிரம் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது.
இப்போ நம்ம ஆளுங்க வந்து ஜாதி ஒழிக்கிறத பற்றி பேசுகிறாங்க, கம்யூனிஸ்ட்கள் மற்றவங்கெல்லாம். அப்போ கூட அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, கடைசி தலித்து சாகுற வரைக்கும் நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க என்று அம்பேத்கர் சொன்ன செய்தியெல்லாம் உண்டு. இப்போ தொடர்ந்து ஜாதி ஒழிப்பு தொடர்ந்து கம்யூனிஸ்ட்கள் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களால அதை செய்ய முடியல. ஏன்னா ஜாதி ஒழிப்புங்கிறது அது அப்படி உடனடியாக சாத்தியப்படுகிற ஒரு ஒழிப்பல்ல. அது மீண்டும் மீண்டும் ஜாதி ஒழிப்புங்கிறது ரொம்ப சிக்கலாயிட்டே போகுது. அப்போ இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டுமென்றால், தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமை பெற வேண்டுமென்றால், ஆயுதம் தூக்குறது அல்லது புரட்சி நடத்துவது, அரசை வந்து கவிழ்த்துவது, பிடிப்பது அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லையா கம்யூனிஸ்ட்கிட்ட, அதெல்லாம் இன்னும் நடக்கலை இல்லையா? அப்போ அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நாம் தலித் மக்களினுடைய தீண்டாமையை, சாதிய கொடுமைகளை, அவர்களின் நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு அரசியலமைப்பு தான் மிக முக்கியமான ஒரு கருவியாக இருந்தது என்கிற பார்வையை தமிழமுதன் அந்த நூலில் வைக்கிறார். இந்த அரசியலமைப்புக்கு முன்னாடி தான் வட்டமேஜை மாநாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. வட்டமேஜை மாநாட்டில் தொடர்ந்து அம்பேத்கர் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வட்டமேஜையை தான் கவனித்து இங்க இருக்கிற சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை ஏடு, குயில் போன்று, புதுவை முரசு போன்ற இதழ்கள் அம்பேத்கருடைய போராட்டங்களை அவர்கள்தான் பதிவு செய்தார்கள். மிக முக்கியமாக பதிவு செய்தார்கள். புதுவை முரசு என்கிற ஒரு ஏடு ஒரு படைக்கலனாக அம்பேத்கருடைய போராட்டத்தை ஆவணப்படுத்தியதை நாம் மறுத்துவிட முடியாது. அப்படி இந்த காந்தியினுடைய அந்த வட்டமேஜையில் நடந்து கொண்ட அத்தனை கூறுகளையும் அவர் பதிவு செய்கிறார் பாரதிதாசன். அப்படி மிக முக்கியமாக காந்தி அந்த மாநாட்டில் என்ன பேசப் போகிறார் என்று ஏழை மக்கள் ஏங்கியிருந்த போது அவர் தனது அருமை வாயை திறந்தார். ஆதி திராவிடர்களுக்கு தனி தொகுதி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதை பாரதிதாசன் பதிவு பண்றாரு. அந்த காலத்தில் இருந்த ஒரு கவிஞன் கூட அதை பதிவு பண்ணல. அம்பேத்கரை ஒரு தனிப்பாடலாக பாரதிதாசன் எழுதுகிறான். இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் அம்பேத்கர் குறித்தும் அரசம் சட்டத்தை எவனும் எழுதல, தமிழம் தான் எழுதுகிறார். ஏன்னா இன்றைக்கு நாம் அதை காப்பாற்ற வேண்டியது இருக்கு. அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுறாங்க, பேரனே போறார் இந்த விழாவுக்கு, நீதியரசர்கள் போறாங்க, நம்ம போக்கிரி பொங்கல் அதை வெளியிடுறாரு. ஆனால் அதில் அவர் ஏதாவது படிச்சிருக்காரா நமக்கு தெரியல. விஜய் ஏதாவது ஒன்று ரெண்டு படித்தாரா என்னன்னு தெரியல. அவர் எழுதி கொடுத்தாலும் ஏதாவது ஒன்று அவர் பேசியிருக்கலாம். அது என்ன நடந்ததுன்னு தெரியல, அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் அது ஏதோ ஒரு காட்சி மாதிரி அவங்க காட்டுறாங்க. நமக்கு ரொம்ப அது அம்பேத்கர் உடைய வாழ்க்கை, அவர் அரசியலமைப்பை எழுதுவதற்கு முன்னால் அவர் பட்ட அந்த வலி, துன்பம், இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா? தலித்துகளுக்கே தெரியல. இன்றைக்கு இருக்கிற தலித் இளைஞர்களுக்கே தெரியாது. இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் தமிழமுதன் அந்த நூலை உருவாக்குறார். சும்மாலாம் கிடையாது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் தமிழமுதனோ மணிக்கோ பன்னீர்செல்வமோ நாங்கள் சுயசாதி அடையாளத்தை செருப்பால் அடிப்போம். எங்களுக்கு சுயசாதி அடையாளம் கிடையவே கிடையாது. சுயசாதியை சொல்லிக்கொண்டு எவனும் எங்கள்கிட்ட வர முடியாது. எங்களுடைய அடையாளம் பெரியார், அம்பேத்கர். அதை தான் மனசுல தமிழமுதன் வச்சிருக்கார். இந்த சாதி ஒழிப்பிற்கு, தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனை உறுதிப்படுத்துவதற்கு, சட்டப்படியாக உறுதிப்படுத்துவதற்கு, சட்டத்தின் வழியாக தண்டனைகளும் தண்ட தொகைகளும் வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்தது இந்த அரசியலமைப்பு. எனக்கே சொல்லி தரல. அதெல்லாம் அரசியலமைப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது, நம்ம எந்த அரசியலமைப்பை காப்பாற்றணுங்கிறத பற்றி நான் அடுத்து எனக்கு இருக்கிற புரிதலை நான் கடைசியாக சொல்லுவேன். தமிழமுதன் எந்த அரசியலமைப்பை காப்பாற்ற வேண்டும் சொல்றாரு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்கு, அதை நான் சொல்லுவேன். ஆனால் இதான் நிலைமை. எல்லா தலித் இளைஞர்களுமே இன்றைக்கு வந்து அம்பேத்கரை படிக்கிறார்களா, பயிலுகிறார்களா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அது என்னாலே படிக்க முடியல. இந்த கைபேசிங்கிற ஊடகம் வந்த பிறகு 2 பக்கம் திருப்புறத்துக்குள்ள ஒரு மெசேஜ் வந்துடுது, படிக்க முடியல.
நீண்ட நாளைக்கு பிறகு நான் படித்தேன் என்றால் தமிழவனுடைய புத்தகத்தை தான். இல்லை, உண்மையை சொல்றேன். இந்த குழந்தை, நம்ம வீட்டில் ஒரு கை குழந்தை இருந்தாலும் அது இரவெல்லாம் அழுதுகிட்டே இருக்கும்ல, சினிங்கிக்கிட்டே இருக்கும்போது தாய் வந்து தூங்க முடியாமலும் அப்படியே அந்த குழந்தைய எப்படியாவது ஆசுவாசப்படுத்துவதற்கு ஒரு முயற்சி செய்வாள்ல, அது மாதிரி இருக்கு இப்போ செல்போன். நம்மளால அதை வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஏனென்றால் இல்லை, நான் அந்த கருவிக்கு எதிரானவன் இல்லை. என்னை பல பக்கங்கள் படிக்க விடாமல் ஏதாவது ஒரு காணொளி வந்து என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருக்குது. இன்னைக்கு அந்த ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தன், அவன் அந்த மாநாட்டில் பேசுறான், அவன் பேச்சே வேற வந்துருச்சு எனக்கு. ஐயா, அவன் என்னமோ ஒரு கதை சொல்றான், என்னமோ ஒரு கதையை சொல்றான். அம்மா செத்தாங்க, அவங்க செத்தாங்க, அப்புறம் புத்தகம் நிலையம் ஏதோ ஒரு நூலகம் இருந்தது, அங்கே போய் படித்தேன் கொண்டன்னு ஏதோ சொல்றாங்க. ஏங்க, அம்பேத்கரை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு தமிழன் சொன்ன கதை முக்கியமான கதை. இப்போ நீதி கட்சி வரலாறுக்கு அவ்வளோ பேசியிருக்கிறார் இல்லையா? இதுதானே என்ன சொல்றான்னு தெரியல இந்த ஆதவன் அர்ஜுன், என்னென்னமோ சொல்றான் இல்லையா? அப்படி இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை வட்டமேசை மாநாட்டில் காந்தி பேசவில்லை, கைவிட்டு விட்டார். ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருங்க. அப்படி காந்தி அதற்கு எந்த சமாதானம் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். அந்த சமாதானத்தை சுயமரியாதை இயக்கத்தின் கவிஞன் பாரதிதாசன் கலாய்க்கிறான், கேலி செய்கிறார். என்ன செய்கிறார்? அந்நிய நாட்டு சாமான்களின் போட்டியிலிருந்து சுதேசி சாமான்களை காப்பாற்றுவதற்காக தற்காலமாக வேணும் வரி விதிப்பு மூலம் ஒரு விசேஷ உரிமை கொடுக்க வேண்டும் என்பது எப்படி பொருளாதார சாஸ்திரத்தின் சிறந்த உண்மையோ, அதை போல இதர மேம்பட்ட சமூகங்களின் ஆதிக்கத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை காப்பாற்றுவதன் பொருட்டு அதற்கு ஒரு விசேஷ உரிமை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சின்ன விஷயம் கூட காந்திக்கு தெரியவில்லை. இன்னைக்கு இதெல்லாம் தலித்துகள் தெரியுமா? ஒடுக்கப்பட்டவனுக்கு தெரியுமா? எல்லாம் சுயசாதி அரிப்பு. அவன் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான், சொரிஞ்சு சோரியாசிஸ் வந்து எல்லாம் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கான், ஒவ்வொருத்தனும் சொரிகிறான். நான் ஒரு பழங்குடிங்க, உடனே கண்டுபிடிச்சிட்டான், குரமகள் இறைவினி நமது புலவர் முருகன் ஒரு பெரிய இவரு, அவருக்கு கோயில் கட்டணும், வள்ளிக்கு கோயில் கட்டணும். ஏன்டா கோயில் கட்டுறதுக்காடா இப்போ வந்தோம்? நம்ம கோயில் கட்டிட்டு இருக்கதான் நம்ம வந்தோம். நான் இப்போ எனக்கு ஒரு 50 நெருங்குகிறது. உலகத்தமிழாட்சி நிறுவனத்தில் பேராசிரியர் இருக்கிறேன். 14 ஆண்டு காலம், 7 ஆண்டு காலம் மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகம். எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஒரு பண்ணை வீட்டில் அடிமையாக இருந்தவர். சாலையில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் நீர் ஊற்றியவர். நாங்கள் அந்த ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்தவர்கள். நகரத்திலே படிக்கிற வாய்ப்பு, ஒரு நடுத்தர வர்க்கமாக மாறுறோம். ஒரு செய்தித்தாள் படிப்பது, பேருந்தில் பயணம் செய்வது, அலுவலக ஊழியராக மாறிய போது ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள், இப்படித்தான் நாங்கள் வளர்ந்தோம். ஒரு நகர்மயம் இல்லையா? அப்புறம் இயக்கங்கள், மார்க்ஸ் இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், தொடர்பு, இப்படித்தான் நம்ம வளர்ந்தோம். அப்படித்தான் தமிழன் வளர்ந்திருக்கிறார். அவர் மிக மிக அடிப்படையான ஒரு அடித்தட்டு வகுப்பை சார்ந்தவர், மிக பொருளாதார பின்புலம் இல்லாத ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதன். அவர் தான் இந்த நூலை எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட நீங்க படிக்கணும், 277 பக்கம் கொண்ட இந்த நூல். இந்த நூல்ல அவர் குறிப்பிடுகிறார் அவருடைய சுய அந்த வாழ்க்கையை, தன் வாழ்க்கையை வந்து தொடங்கி தான் இந்த நூலை அவர் கொண்டு போறார். இந்த நூலை தலைவர் திருமாவுக்கு அவர் படையல் செய்திருக்கிறார். முழுக்க திருமா அவர்களுடைய அந்த அரசியல் செயல்பாட்டை தான் அவர் இந்த நூலிலே பேசுகிறார். எல்லா தலித் தலைவர்களும் விலைக்கு போயிட்டாங்க, எல்லாம் RSS பிஜேபி அப்படி போயிட்டான், கண்ணாப்புண்ணான்னு பேசுறாங்க, எல்லாரும் மிக மோசமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழலில் திருமா என்கிற ஒரு மனிதர், ஒரு ஆளுமை, இன்றைக்கு அவர் மட்டுமே தப்பி பிழைத்திருக்கிற ஒருவராக இன்றைக்கும் நாம் நம்புகிறோம். இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அவரை குறித்து தான் இந்த நூலிலே தொடர்ந்து அதன் ஊடாக பேசிக்கொண்டு போகிறார். இந்த அரசியலமைப்பை பாதுகாப்போம், அம்பேத்கரை பாதுகாப்போம் என்கிற ஒரு முன்னுரையை தொடங்கிதான்
இந்த நூல் போகிறது. 27 கட்டுரைகள் இதில் இருக்கிறது. மிக முக்கியமான கட்டுரைகள். இதை நீங்க படிக்கணும். நான் 5 நிமிஷத்துல சுருக்கமா சொல்லிடுறேன் அந்த விஷயத்தை. பல கதைகள் நம்மள்ட்ட இருக்கு. அரசியலமைப்பை எரிக்க சொன்னார் அம்பேத்கர் அப்படின்னு பேசுவாங்க. என்னப்பா நீ, அம்பேத்கரே வந்து அரசியலமைப்பை எரிக்கணும்னு சொன்னார் என்கிற ஒரு கதை எல்லாரும் பேசுவோம் இல்லையா? இது எல்லாத்தையும் அவர் நுணுக்கமா பதிவு செய்கிறார். அப்படித்தான் அம்பேத்கர் சொன்னாரா என்பது பற்றிய ஒரு இந்த நூல் அப்படியே தொடங்கி அம்பேத்கருடைய அரசியலமைப்பை நோக்கி வருகிற இந்த செய்தி இருக்கு இல்லையா? பிரிட்டிஷ் தவிர்க்க முடியாமல் மனு தர்மத்தை அமல்படுத்திய இடங்கள், சமரசம் செய்து கொண்ட அந்த இடங்களிலிருந்து தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அம்பேத்கர் வட்டமேசை மாநாடு, அம்பேத்கர் அரசியலமைப்பு, அவர் அரசியலமைப்பு அவைக்கு வருவதற்கு நடந்த தேர்தலில் அவர் தோல்வியடைந்தது, பிறகு ஜின்னா அவர்களுடைய ஆதரவின் பேரிலே வேறொரு பகுதியில் வங்கத்தில் இருந்து அவர் அந்த அமைப்புக்குள் வருவது என்கிற ஒரு பெரிய செய்தி. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றார். அப்புறம் சனாதன பாதுகாப்பு, சனாதனத்தை எதிர்ப்போம் என்கிற அந்த மாநாட்டு செய்திகள், அப்புறம் மோடி வருவது, வாஜ்பாய் இந்த பிரதமராக வருவது, பாபர் மசூதி இடிக்கப்படுவது என்று ரொம்ப மிக தெளிவாக ஒரு சாதாரணமாக எழுத படிக்க தெரிந்தவர்களும் அதை புரிந்து கொண்டு செயல்படுகிற அளவிற்கு எளிமையான நடையில், நல்ல மொழி நடையில் மிக எளிமையாக மிக முக்கியமான குறிப்புகள் எல்லாம் தொகுத்து அவர் இந்த நூலிலே தொடர்ந்து கொடுக்கிறார். நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது என்ன, அது குறித்து அம்பேத்கர் என்ன பேசுகிறார், இதுவரைக்கும் மனுதர்ம சாஸ்திரம் மிக மோசமாக இயங்கிக் கொண்டிருந்த இந்த மண்ணிலிருந்து ஒரு அரசியலமைப்பு என்கிற சட்டத்தின் வழியாக இந்த மனுதர்ம ஆட்சிக்கு ஒரு மரணஅடி கொடுத்த மிக முக்கியமான அம்பேத்கரை தொடர்ந்து அவர் அதில் பதிவு செய்கிறார். அந்த வரலாறு அப்படியே கண்ணு முன்னாடி போகுது. நம்ம இந்திய வரலாறு, தமிழக வரலாறுலாம் பள்ளியில் படிச்சிருப்போம். இந்த வரலாறு அது இல்லை, அந்த வரலாற்றுலாம் அது கிடையாது. இது மிக முக்கியமான வரலாறு. ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட சுயசாதியை விட்டொழிக்க வேண்டும் நினைக்கிற ஒவ்வொருத்தனும் இந்த நூலை படிக்கணும். மிக முக்கியமான ஒரு நூல் அது. நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் இந்த நூலை படித்து. பலரிடம் பேசிக்கொண்டே இருந்தேன். இது நான் தவறவிட்ட இந்த சிந்தனை. நாங்கள் வேறொரு கோடியில் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். புரட்சி, மாற்றம், சாதி ஒழிப்பு குறித்து நாங்கள் வேறொரு சிந்தனை, வேறொரு நெறியை பின்பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் அரசியலமைப்பு என்கிற ஒரு சட்டத்தின் வழியாக சாதி ஒழிப்பு, தலித் மக்களினுடைய நலன், ஒரு சுதந்திரம், ஒரு சமத்துவம் என்கிற இந்த சிந்தனை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்கிறது. இதையே நாம் கருதி பார்க்க வேண்டும் என்கிற ஒன்றை எனக்கு தந்த மிக முக்கிய நூல் அது. சரி, நான் முடிக்க போறேன். இன்னும் 2 நிமிஷம் முடிச்சிடறேன். என்னன்னா, இந்த அரசமைப்பை பாதுகாப்பது என்பதும் அம்பேத்கரை பாதுகாப்பதும் என்பதில் நாம் எதை பாதுகாக்க வேண்டும் என்றால், அம்பேத்கருடைய மரணத்திற்கு பிறகு ஏராளமான மாற்றங்கள் சட்டங்களிலும் மற்றவையிலும் வந்துவிட்டன. முழுக்க இந்த அரசியலமைப்பை அடித்து நொறுக்குகிற முயற்சியில் தான் இந்த பாசிச ஆட்சி, ஒன்றிய அரசு மிக முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் என்ன கோர வேண்டும் என்றால், நாம் எந்த அரசமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்றால், அம்பேத்கர் அவர் ஒரு வரைவை எழுதினார் தெரியுமா? அவர் ஒரு வரைவு உருவாக்கினார் அம்பேத்கர். அந்த வரைவை நாம் அமல்படுத்த வேண்டும். அம்பேத்கர் முதலில் உருவாக்கிய அந்த வரைவை நாம் மீள ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். அந்த வரைவை ஏன்னா, ஒன்று இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு பக்கம், இந்த அரசமைப்பு போதாது, இதுல ஓட்ட இருக்கு, இது முதலாளித்துவத்திற்கு அணுக்கமாக இருக்கு என்று பேசுகிறவர்கள் ஒரு பக்கம் இல்லையா? ஆனால் பேசுகிற எவனுக்கும் தன்னிடம் ஒரு டிராஃப்ட் இருக்கானா? கிடையாது. இந்த அரசமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும், இதை முதலாளித்துவத்துக்கு அணுக்கமா இப்படிலாம் பேசுறவங்கள்ட்ட ஏதாவது டிராஃப்ட் இருக்கா? டிராஃப்ட் இருந்தால் நம்ம பேசலாம். ஆனால் அம்பேத்கர் உருவாக்கி இருந்த அந்த வரைவை நாம் முன்னெடுக்க வேண்டும். அந்த வரைவை எடுத்துட்டு வரணும். அதை இன்றைக்கு வைத்து நாம் வாதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு இருக்கிற சூழலோடு அன்றைக்கு எழுதப்பட்ட வரைவையும் இணைத்து நாம் அதை உரையாட வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு இருக்கிற மிக மோசமான ஒரு சூழலில் எல்லா மசூதிக்கு கீழேயும் இந்து கோயில் இருக்குங்கிறான். ஜிம்மா மசூதி, இப்போ சம்பல் பகுதியில் மிகப்பெரிய கலவரம்.
தாங்க அது. இப்போ நம்மளாம் வீடு கட்டியிருக்கோம், நம்ம ஒவ்வொருத்தனும் வீட்டையும் வந்து தோணுனா நினச்சிங்க, ஒவ்வொருத்தனும் சம்மந்தம் இல்லாமல் எப்படி நமக்கு கோவம் வரும்? இஸ்லாமியர்கள் வாழவே முடியல. வழிபாட்டு தலங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, மிகப்பெரிய தாக்குதல். என்னுடைய பட்டறிவு என்னன்னா, நான் ஒரு மார்க்சிய பெரியாரி அம்பேத்கர் சிந்தனையில் இருந்தாலும் கூட சாதி ஒழிப்பில் நாம் இஸ்லாம் தான் மிக முக்கியமான மார்க்கம். இஸ்லாம் மிக முக்கியமான மார்க்கம். அதுதான் என்னை பொறுத்தவரையிலே, நான் பார்த்தவரையிலே இஸ்லாம் என்கிற மிக முக்கியமான ஒரு மார்க்கத்தின் வழியாக உடனடி சாதிய ஒழிப்பு சாத்தியம். இதெல்லாம் அதான் அம்பேத்கர் பௌத்தத்தை ட்ரை பண்ணி பார்த்தாரு, அட்டம் பண்ணி பார்த்தாரு. இப்படி பல வழிகள் இருக்கு. உடனே அம்பேத்கர் தப்பு, பெரியார் தப்பு,